ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது படையப்பா ஃபிலிமோட கொஞ்சம் நியூஸ் பற்றி தான். படையப்பா ஃபிலிம் எல்லாருக்குமே தெரியும். அது ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் தான். 1999 அவர் ஆக்ட் பண்ண மூவி தான் அது. அந்த டைம்லலாம் கலெக்ஷனில் மிகப்பெரியான வெற்றி படம் தான் படையப்பா படம். அந்த 90s வந்துட்டு 90 வரைக்கும் ரஜினிகாந்த் ரஜினி சார் நிறைய படங்களை நடிக்கலை. கொஞ்சம் ஒரு 5-6 அதுக்கு முன்னாடி 80s 70s வருஷத்தில் 10 படம் அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் 90s to 92 99 வரைக்கும் கொஞ்சம் படம் தான் ஆக்ட் பண்ணார். ஆனால் ஆக்ட் பண்ண படம் மொத்தமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் உச்சத்தில் இருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். நல்ல உச்சத்தில் அந்த 80s அதிலெல்லாம் ஆக்ட் பண்ணி அப்படியே 90s எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்தார் அவர். அவருக்கு மார்க்கெட் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் க்யூ இருந்துருந்தாங்க. டைரக்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கதையாக சொல்லி ஒவ்வொரு ஸ்டோரியெல்லாம் சொல்லிவிட்டு அவர் டைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற டைமில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு படமாக ஒவ்வொருத்தருக்கு அவரோட மிகப்பெரிய நண்பர்களுக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்தாரு. அது சூர்யா கிருஷ்ணா இருந்தாலும் சரி, கே.எஸ். ரவிக்குமார் தான் அவர் மிகப்பெரிய நண்பர். அவரோட சினிமா 90s முத்து, அது மாதிரி இந்த படையப்பா படம் அதெல்லாம் அப்புறம் 90s கே.எஸ். ரவிக்குமாருக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்தது தான். ஆனால் அது 2 படமும் மிகப்பெரிய வெற்றியாச்சு. சுரேஷ் கிருஷ்ணா படத்தில் ஆக்ட் பண்ணது தான் பாட்ஷாவும், அது மாதிரி வீரான்னு சொல்லிட்டு அந்த படம். அதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. பாட்ஷா படம்லாம் எவ்வளோ ஹிட் ஆயிடுச்சுன்னு நமக்கு இப்போ டிவியில் போட்டாலும் அது ரேட்டிங் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வியூவர்ஸ் இந்த டைமில் இந்த கிட்ஸில் இந்த நியூ ஜென் கிட்ஸும் அந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்க. ஒவ்வொரு படமும் அவர் ரஜினிகாந்த் அவர்களை அவரும் ஃபுல் எஃபர்ட்ஸ் இட்டுறாரு. என்னென்ன அவருக்கு நல்லா முடியுமோ, என்னெல்லாம் அந்த படத்துக்கு அவருக்கு செய்ய முடியுமோ அந்த எஃபர்ட்டெல்லாம் அவர் செஞ்சிடும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆக்ட் பண்ணி தான் அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் உருவாகிடுச்சு. சினிமா இந்த சினிமாவுக்கு இந்த டைரக்டரோட சினிமா அப்படின்னு சொல்லி போகாமல் இந்த நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட சினிமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஃபேன்ஸ் தான் அந்த காலத்தில் இருந்தது இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா ரஜினி அவர்கள் ஆக்ட் பண்ணால் அவருக்கு அவரோட என்ன ரோலாக அவரோட என்ன எஃபர்ட் அதெல்லாம் அவர் ஒவ்வொரு தடவையாக அவர்கிட்ட போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். 99 தான் படையப்போ ஆக்ட் பண்ணார். அது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் வெற்றி படமாக ஆச்சு. அதுக்கு நிறைய ஹேட் போட்டிருக்காரு. அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட பேச்சாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்சாக இருக்கட்டும், அவரோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே அதில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஏன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் 5 கோடி அந்த மாதிரி தான் டைரக்ட் பண்ணது அந்த ஃபிலிமு. அது கலெக்ஷன் ரொம்ப 45 50ஸ்லாம் அந்த டைம்லலாம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அந்த படத்தில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரடக்ஷனாக இருந்தாலும் சரி, அப்புறம் இன்டர்வல் சீனாக சரி, ரம்யா கிருஷ்ணனோட இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு வில்லன் ரோல் தான் ரம்யா கிருஷ்ணன் பண்ணார். ஆனால் அது வெற்றிக்கு மெயின் காரணம் 2 பேரை சொல்லலாம். ஒன்று ரஜினிகாந்த், அப்புறம் அந்த மியூசிக்கில் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவர்கள் தான். ஏன்னா அவரோட பேக்ரவுண்டு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கான பேக்ரவுண்டு, அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பேக்ரவுண்டு போட்டு நம்ம அந்த ஃபிலிம் பார்க்குறவங்கள அதுக்குள்ளே கொண்டு போகிறது. நான் 100% 50% ஒரு 80% அந்த மியூசிக் டைரக்டருக்கு தான் கிடைக்கும் அந்த வெற்றியோட பலன். அந்த மாதிரி மற்றபடி இந்த டைரக்ட் பண்ணுற ஆளுங்க பண்ணாலும் ஆக்ட் பண்ணுற ரஜினி அவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் தான் அந்த படத்தை நல்ல ஹை பிச்சில் கொண்டு போக முடியும். அதில் ரஜினிகாந்த் அவர்களோட ரோலு 100% அவர் எஃபர்ட் பண்ணியிருப்பார்.